சர்க்குலர் காயிலுக்கு அப்புறம் நம்ம என்ன பார்க்க போகிறோம்? மேக்னெட்டிக் ஃபீல்டு டியூ டு கரண்ட் கேரியிங் சர்க்குலர் ஆர்க் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஆர்க்னா என்ன? சர்க்கிளுடைய ஒரு பாதி. இப்போ இது ஒரு இமேஜினரி சர்க்கிள் இருந்துச்சுன்னா, இப்போ இதுலேருந்து ஒரு பகுதியை நம்ம கட் பண்ணி எடுத்தோம்னா அது வந்து ஆர்க். ஆங்கிள் விச் த ஆர்க் சப்டெண்டட் அட் த சென்டர் வந்து என்னது? தீட்டான்னு நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ ஆர்க் லென்த் என்னது? எல். நமக்கு இந்த ஃபார்முலா நல்லாவே தெரியும் இல்லையா? ஆர்க் லென்த் எல் ஈக்குவல் டு ஆர் தீட்டா. ஆருங்கிறது என்னது? ரேடியஸ். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? இந்த ஆர்க்குனால மேக்னெட்டிக் ஃபீல்டு அட் பாயிண்ட் ஓ என்னவா இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ நமக்கு தீட்டா தெரியாது. ஸோ அதனால் எல் பை ஆர், ஏன்னா லென்த் ஆஃப் த கண்டக்டர் கொடுத்துருப்பாங்க இல்லையா? ஸோ இப்போ நம்ம வந்து பயோட் சாவர்ட்லா தான் அப்ளை பண்ணணும். பயோட் சாவர்ட்லா அப்ளை பண்ணோம்னா எனக்கு ஒரு கரண்ட் எலிமெண்ட் வேணும். ஸோ கரண்ட் எலிமெண்ட் கரண்ட் டைரக்ஷனில் வேணும். ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்? கரண்ட் டைரக்ஷனை நான் இந்த சைடு எடுத்துக்கிறேன், கிளாக் வைஸில். ஸோ அப்போ நான் கரண்ட் எலிமெண்ட்டும் அதே சைடில் தான் எடுக்கணும். ஸோ இது லென்த் எலிமெண்ட் ஸ்மால் எலிமெண்ட் டிஎல் எடுத்தீங்கன்னா கரண்ட் எலிமெண்ட் என்ன ஆகிடும்? ஐடிஎல் இந்த டைரக்ஷனில் இருக்கும். ஸோ நமக்கு வந்து பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் வேணும். அதை நான் கேல்குலேட் பண்ணேன்னா இங்கே ஆர் ரேடியஸ். ஸோ இப்போ வந்து பார்த்தோம்னா இந்த ரேடியஸ் பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் இந்த ஆருக்கும் டிஎலுக்கும் நடுவில் இருக்கக்கூடியதான் என்னது நம்ம இப்போ வந்து பார்க்க போகிறோம். உங்களுக்கு எப்போவுமே தெரியும் ஆருக்கும் டிஎலுக்கும் உண்டான ஆங்கிள் என்னது? இப்போ வந்து ரேடியஸுக்கும் டேஞ்சென்ட் இல்லையா? இது ஐடியல் வந்து டேஞ்சென்ட். ஸோ ரேடியஸும் ஐடியலும் பர்பண்டிகுலராக இருக்கிறதுனால தீட்டா என்னது? 90 டிகிரி. சைன் தீட்டா வந்து என்ன ஆகிடும்? சைன் 90 ஆகிடும். இட் இஸ் ஈக்குவல் டு 1. இப்போ நம்ம வந்து பயோட் சாவர்ட்லா தான் அப்ளை பண்ண போகிறோம். பயோட் சாவர்ட்லா என்ன சொல்லுது? ஸ்மால் மேக்னெட்டிக் ஃபீல்ட் டியூ டு த ஸ்மால் கரண்ட் எலிமெண்ட் எவ்வளோப்பா? கரண்ட் எலிமெண்ட்னால இந்த ஸ்மால் கரண்ட் எலிமெண்ட்னால வரக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து மியூ நாட் ஐ டிஎல் சைன் தீட்டா பை 4 ஆர் ஸ்கொயர். கரெக்டா? இப்போ நமக்கு எல்லா இதுவும் தெரியும். ஆர் ஸ்கொயர் நீங்கள் ஸ்மால் ஆர் டைரெக்டாகவே எடுத்துக்கலாம். ஏன்னா இங்கே ரேடியஸ் வந்து நான் வந்து ஸ்மால் ஆர் போட்டிருக்கேன். ஸோ ஆர் ஸ்கொயர். இப்போ சைன் தீட்டா 90 ஆனதுனால மியூ நாட் ஐடிஎல் பை 4 ஆர் ஸ்கொயர் ஆகிடும். ஸோ இது ஸ்மால் மேக்னெட்டிக் ஃபீல்டு. இப்போ எனக்கு என்ன தேவை? த டோட்டல் மேக்னெட்டிக் ஃபீல்டு எனக்கு தேவை. ஸோ டோட்டல் மேக்னெட்டிக் ஃபீல்டு வேணும்னா கேல்குலஸ் மெத்தட் இன்டெகிரேஷன் போகணும். ஸோ இன்டெகிரேஷன் ஆஃப் டிபி வில் கிவ் மீ வாட்? டு என்டையர் நெட் மேக்னெட்டிக் ஃபீல்டு. So this will be mu naught IDL 4 r square. So mu naught constant, I constant, இந்த circular coil கொடுத்திருக்கிற current constant, 4 constant, radius of the circular arcum constant. எது மட்டும் vary ஆகும்? DL. DL என்னதான் இருக்க முடியும்? integrate பண்ணிங்கன்னா just L. Lங்கிறது என்னது? length of the arc. Length of the arc already என்ன நம்ம பார்த்து வச்சிருக்கோம்? theta. So mu naught I into r theta by 4 r square. இப்போ ஆர் கேன்சல் ஆச்சுன்னா மியூ நாட் ஐ தீட்டா பை 4 ஆர். ஸோ இதுதான் என்னது? மேக்னெட்டிக் ஃபீல்டு டியூ டு ஏ கரண்ட் கேரியிங் சர்க்குலர் ஆர்க். ஸோ இது வந்து சர்க்குலர் ஆர்க்கு நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம். இப்போ செகண்ட் பார்க்கறது என்னது? இப்போ ஆர்க் சப்டென்ஸ் ஓகேயா ஆங்கிள் 2 மைனஸ் தீட்டா அட் த சென்டர். இப்போ அவங்க அந்த தீட்டா வந்து இந்த வேல்யூ கொடுத்துருந்தாங்கன்னா ஆங்கிள் இப்போ இப்படி ஒரு இது கொடுத்துருந்தாங்கன்னா அப்போ என்ன பண்ணணும்? இந்த டயக்ராம் இப்படி மாறிடு. இது ஆர்க்கு. ஸோ இங்கேருந்து இது என்ன ஆகுது? இது வந்து தீட்டா. பட் அவங்க என்ன சொல்கிறாங்க? இந்த தீட்டா இதுதான் ஆர்க் சப்டென்ஸ் 2 மைனஸ் தீட்டா. இது தீட்டா கொடுத்துருக்காங்க அப்படின்னா வந்து இது என்ன ஆகிடும்? இது வந்து 2 மைனஸ் தீட்டா. கரெக்டா? புரியுதா? ஸோ இந்த மாதிரி கேஸில் நம்ம என்ன பண்ணணும்? ஜஸ்ட் சிம்பிள். இது வந்து ஆக்சுவலி செப்பரேட் கேஸ் கிடையாது, இதே தான். ஆனால் இந்த தீட்டா கொடுத்துட்டு இங்கே வந்து கேட்டாங்கன்னா டோட்டல் டிகிரி என்னப்பா? 0 to 0. இங்கே என்ன ஆகும்? 0 to 2 கரெக்டா? அதனால இது தீட்டானா இது 2 மைனஸ் தீட்டா. ஜஸ்ட் ஃபார்முலாவில் நீங்கள் மாற்றி எழுதணும். மியூ நாட் ஐ தீட்டாக்கு பதிலாக என்ன எழுதுவீங்க? 2 மைனஸ் தீட்டா டிவைடட் பை 4 ஆர். இங்கே எல்லாமே ஆர். கரெக்ட், ஆர். ஏதாவது டவுட் இருக்கா இங்கே? நெக்ஸ்ட் இதே மாதிரி செமி சர்க்குலர் ஆர்க் இருந்தால் என்ன? செமி சர்க்குலர் ஆர்க்குக்கு வந்து நம்ம இது யூஸ் பண்ணவே வேண்டாம். பட் ஸ்டில் இந்த கேஸ் ஸ்டடியில் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். சர்க்குலர் ஆர்க்குனா என்ன, செமி சர்க்குலர் ஆர்க்குனா என்ன. பட் இந்த ஃபார்முலா வச்சு நம்ம பார்த்தோம்னா இது வந்து செமி சர்க்குலர் ஆர்க் ஆஃப் ரேடியஸ் ஆர். ஸோ இங்கே என்ன இருக்கும்? இது டயாமீட்டர், இது சென்டர். ஸோ இதுவும் ஆர், உங்களுக்கு வந்து ரேடியஸ் ஆர். ஸோ கரண்ட் இப்படி போகுது அப்படின்னா கரண்ட் டைரக்ஷனை பொறுத்து நீங்கள் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு எடுத்துக்கோங்க டைரக்ஷன். ஓகே. ஸோ இப்போ என்ன ஆகும்? மியூ நாட் ஐ வாட் இஸ் த ஆங்கிள் சப்டெண்டர்? அந்த ஆங்கிள்கே போக வேண்டாம். பட் சின்ஸ் ஆங்கிள் வில் பி பை இல்லையா?
theta pi divided by 4 pi r. ஸோ என்ன ஆகிடுங்க 4r மட்டும் வரும் மியூ நாட் ஐ பை 4r. இதே தான் அங்கே பார்த்தோம், அதே தான் இங்கே. இப்போ நீங்கள் சர்க்குலர் ஆர்க்குக்கும் நான் இதே மாதிரி எழுதலாம். உங்களுக்கு சர்க்குலர் ஆர்க்குக்கு என்ன எழுதுனா சர்க்குலர் ஆர்க் வில் பி ஈக்குவல் டு சர்க்குலர் ஆர்க் நம்ம ஆம்பியர்லாலையும் ப்ரூவ் பண்ணுவோம், இதுலேயும் பயோட் சவர்ட்லாலையும் ப்ரூவ் பண்ணோம், இதுலேயும் நீங்கள் எழுதிக்கலாம். என்னது சர்க்குலர் ஆர்க்னா ஒரு சர்க்கிள் எடுத்துக்கோங்க. சர்க்கிள்னால் வரக்கூடியது என்னது, சர்க்கிளில் வரும்பொழுது அதனுடைய ரேடியஸ் நீங்கள் ஆறுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸோ என்ன ஆகும் பி ஈக்குவல் டு மியூ நாட் ஐ தீட்டா என்னப்பா இங்கே 2 பை, ஸோ இங்கே 4 பை ஆர் வரும். ஸோ மியூ நாட் ஐ பை 2r. கரெக்டாக இதே தானே பார்த்தோம். இது செமி சர்க்குலர் ஆர்க். இப்போ வந்து இதுலேயே வந்து 3/4 ஆர்க்கு கொடுத்தாங்கன்னா என்ன பண்ணுவீங்க, 3/4 செமி சர்க்குலர் ஆர்க். அப்போ என்ன அர்த்தம், இதே தான் ஷேப்பு சர்க்குலர் ஆர்க். என்னாச்சு, ஓகே வேறு ஷேப் செலக்ட் பண்ணிட்டு ஓகே. நோ திஸ் இஸ் செமி சர்க்குலர் ஆர்க்கு. இது வந்து நம்ம வந்து 3/4 இல்லையா, 3/4ங்கும் போது எனக்கு எரேஸ் பண்ணணும் பாதி. என்ன பண்ணணும், ஒரு குவார்ட்டரை நான் வந்து எரேஸ் பண்ண போகிறேன். ஸோ இந்த கம்ப்ளீட்டாக இந்த இதை எரேஸ் பண்ணிட்டேன்னா திஸ் இஸ் நத்திங் பட் வாட், எனக்கு வந்து இது வந்து 3/4. ஸோ இந்த இடம் வந்து ஓ. இப்போ வந்து எனக்கு என்ன ஆங்கிள் வேணும், இதுதானே ஆங்கிள் சப்டெண்டட் அட் த சென்டர். ஸோ இது வந்து 90 டிகிரின்னு எனக்கு தெரியும், தட் இஸ் 5/2. அப்போ இது என்ன இருக்கும், எனக்கு 2 பை மைனஸ் 5/2. அவ்வளோதான், சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதான் ஃபார்முலாவில். ஸோ பி ஈக்குவல் டு மியூ நாட் ஐ பை 4 பை ஆர். இங்கே என்னது 2 பை மைனஸ் 5/2. 2 பை மைனஸ் 5/2 என்னப்பா, இது வந்து 3π/2. ஸோ 3/8 மியூ நாட் ஐ பை பை. பை கேன்சல் ஆகிடும் இல்லையா, ஸோ பை கேன்சல் ஆகும்போது வர புரியாதா. இது வந்து என்ன ஆகும், எல்சிஎம் எடுத்திங்கன்னா 4 பை மைனஸ் 5/2 தட் இஸ் 3π/2 ஆகும். ஸோ 3π/2 ஆகும்போது வெளியில் எனக்கு வந்து என்ன இருக்குது, மியூ நாட் ஐ பை 4 பை ஆர் இருக்குது. ஸோ மியூ நாட் ஐ பை 4 பை ஆர் அப்படி வச்சிங்கன்னா இந்த 3யை வெளியில் கொண்டு வாங்க, இந்த பை கேன்சல் ஆகிடும். மியூ நாட் ஐ 3 வெளியில் வரும் 8, அவ்வளோதான். ஸோ இது 3/4 செமி சர்க்குலர் ஆர்க். இப்போ அடுத்தது என்ன இருக்குது பார்த்தோம்னா கான்சென்ட்ரிக். கான்சென்ட்ரிக் கோப்ளானார் சர்க்குலர் லூப்ஸ் வச்சுக்கலாம். இது கூட ரேர் தான், பட் உங்களுக்கு தெரியணும். பட் கரண்ட் வந்து சேம் டைரக்ஷனில் இருக்கணும். 2 லூப் இருக்கு இல்லையா, கரண்ட் சேம் டைரக்ஷன் ஒன்று, ஆப்போசிட் டைரக்ஷன் ஒன்று. ஸோ சேம் டைரக்ஷனில் இருக்கும்போது என்ன ஆகும், ரொம்ப கான்சென்ட்ரிக்காக வராது, ஜஸ்ட் ட்ராப் பண்ணுறேன். இப்போ இந்த மாதிரி லூப் இருக்குது அப்படின்னா இதில் கரண்ட் வந்து ஒன்றுதில் சேம் டைரக்ஷன், ரெண்டுத்துலேயுமே இப்போ சேம் டைரக்ஷன் கரண்ட் போகுது அப்படிங்கிற பட்சத்தில் சேம் கரண்ட் சேம் டைரக்ஷன். ஓகே, இல்லை தனித்தனினா அதுக்கு தகுந்த மாதிரி வந்து. ஸோ அப்போ என்ன ஆகும், உங்களுக்கு பி வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு பார்த்தோம்னா கிளாக் வைஸுங்கிறதுனால இன்வெர்ட் வரும், ரெண்டுத்துக்கும் மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஸோ அடிஷன் ஆகிடும். ஸோ B1 ப்ளஸ் B2 எடுத்தோம்னா இன்வெர்ட் அண்ட் அவுட்வர்ட், இது 1 and 2 காயின்ஸ்னு வச்சுட்டிங்கன்னா ரெண்டு சேம் கரண்ட்டுங்கிறதுனால மேக்னெட்டிக் ஃபீல்ட் டைரக்ஷன் ரைட் ஹேண்ட் தம் ரூல் வச்சு பாருங்கள். கர்ல் யுவர் ஃபிங்கர்ஸ் இந்த டைரக்ஷன் ஆஃப் கரண்ட். உங்களுடைய விரல்களை, வலது கை விரல்களை என்ன பண்ணணும், நீங்கள் வந்து கர்ல் பண்ணி பாருங்கள், சுற்றி பார்க்கணும். அப்போ வந்து உங்களுடைய கட்டை விரல் வந்து உள்ளே போகும் பேப்பருக்குள்ளே. அப்போ அதனால் ரெண்டுத்துடைய மேக்னெட்டிக் ஃபீல்டு ஒரே டைரக்ஷனுங்கிறதுனால நம்ம சிம்பிள் அடிஷன் தான். ஏன்னா தீட்டா 0 ஆகிடும் இல்லையா, தீட்டா 0 ஆகும் பொழுது வெக்டாரில் என்ன பார்த்துருக்கீங்க, அடிஷன் இல்லையா, வெக்டாரை ஆட் பண்ணணும், 2 வெக்டார் சேமாக இருந்துச்சுன்னா. அப்போ அது வந்து என்ன ஆகிடும் உங்களுக்கு, மியூ நாட் ஐ பை 2r வந்து ஃபஸ்ட்டு கேஸுக்கு. ஓகே, ஸோ இந்த தீட்டா வச்சு பண்ணணும்னா ஓகே. சர்க்குலர் லூப்புக்கு என்னப்பா 2r இல்லையா, ஸோ 2r. ஆனால் இங்கே r வந்து வேரி ஆகுது இல்லையா, ஸோ அதனால் நான் என்ன பண்ணணும், மியூ நாட் ஐ பை 2 அதை காமனாக எடுத்துகிட்டு r1 ப்ளஸ் 1/r2. இதனால் B1 தனித்தனியாக கண்டுபிடிங்க. ஃபஸ்ட்டு காயில்னால என்னது, மியூ நாட் ஐ பை I1 பை 2r1 வரும். பட் நான் கரண்ட் சேமாக எடுத்துருக்கனால மியூ நாட் ஐ பை 2r. B2க்கு எடுத்தோம்னா அதே மாதிரி மியூ நாட் I2 பை 2r2. கரண்ட் சேமாக இருக்கனால மியூ நாட் ஐ பை 2r2. இங்கே r1 r2 வரும். ஸோ நான் இப்போ இதை மியூ நாட் ஐ பை 2 வெளியில் எடுத்துட்டேன்னா 1/r1 ப்ளஸ் 1/r2.
ஓகேயா? ஸோ இது வந்து என்னது, இது இப்போ கரண்ட்டு இல்லைன்னா நீங்கள் கரண்ட்டையும் உள்ளே வச்சு தான் எழுதணும், வேறு வேறு கரண்ட்டுனா. இதே சர்க்கியூட்டு இப்போ வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து வேறு ஆப்போசிட் டைரெக்ஷன் கரண்ட்டுனா அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, அது வந்து இதே கேஸில் எழுதிக்கலாம் நீங்கள். கரண்ட் ஆப்போசிட்டில் மாறும்போது என்ன ஆகும், மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து ஒன்றுத்துலேருந்து மாறி போயிடும். கரெக்டா? இந்த கரண்ட்டை நான் இப்படி மாற்றி போடுறேன். அப்போ என்ன ஆகும், எனக்கு B வில் பி ஈக்குவல் டு B1 ப்ளஸ் வெக்டார் எடிஷன் சேமாக தான் இருக்கும். ஆனால் கரண்ட் டைரக்ஷன் இது டியூ டு ஃபஸ்ட்டு காயில் என்ன ஆகிடும், அவுட்வேர்ட் ஆகிடும். இங்கே மேக்னெட்டிக் ஃபீல்டு அவுட்வேர்ட், இங்கே மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து அதே சென்டரில் என்ன ஆகிடும், இன்வேர்ட் ஆகிடும். டியூ டு B2 இட் வில் பி இன்வேர்ட். ஸோ அந்த காரணத்தினால நமக்கு என்ன பண்ணணும், வெக்டார் சப்ராக்ஷன் ஆகிடும். ஸோ அப்போ என்ன ஆகும், மியூ நாட் ஐ பை 2R1 மைனஸ் மியூ நாட் ஐ பை 2R2. ஸோ மியூ நாட் ஐ பை 2வை வெளியில் எடுத்திங்கன்னா 1/R1 மைனஸ் 1/R2, அவ்வளோதான். நெக்ஸ்ட் வந்து என்ன இருக்கும், இது நீங்கள் ஆல்ரெடி நான் சம்மாவே கொடுத்துட்டேன் நான், பட் திரும்பவும் நான் வந்து உங்களுக்கு வந்து இது பண்ணுறேன். இப்போ இந்த மாதிரி கான்சென்ட்ரிக் சர்க்கிள் லூப்ஸ் தான் கோஆக்சியல் லூப். ஏன்னா வந்து பட் வந்து வெர்டிக்கலாக அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. கான்சென்ட்ரிக்னு இது வந்து சென்டர் வந்து சேமாக இருக்கும். ஓகேயா? ஸோ அதான் சென்டர் வந்து ரிமைன் சேம். கான்சென்ட்ரிக் லூப்ஸ் ஓகே. planes are perpendicular, that means area are perpendicular to each other. இது என்ன ஆக்சிஸில் இருக்குது உங்களுக்கு டயக்ராமோட வேணும்னா பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு லூப் போடுது, இது எடுத்துக்கிட்டிங்கன்னா இது வந்து என்ன இதில் இருக்குது உங்களுக்கு XY பிளேனில் இருக்கும். இது வந்து என்னத்தில் இருக்கும், XZ பிளேனில் இருக்கும். அதனால தான் வந்து பிளேன்ஸ் ஆர் பர்பண்டிகுலர். ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்டு என்ன இருக்கும், கரண்ட் வந்து இப்போ வந்து இதுக்கு வந்து இந்த கரண்ட் வந்து யூஆர் டேக்கிங், நம்ம என்னென்ன எடுத்துக்கலாம், ஆன்டி கிளாக் வைஸ் எடுத்துக்கிறோம், இதுலேயும் வந்து ஆன்டி கிளாக் வைஸ் எடுத்துக்கிறோம். சேம் கரண்ட்டு ஆப்போசிட். ஓகே, I1 I2ன்னு எடுத்துக்கோங்களேன். இப்போ என்ன I1 I2. இப்போ வேணும்னா நமக்கு என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு B1 கண்டுபிடிங்க. B1 கண்டுபிடிச்சோம்னா மியூ நாட் I1 பை 2πR. ஓகே, ரேடியஸ் இங்கே நம்ம சேமாக எடுத்துக்கிறோம். ரெண்டுத்துக்கும் ரேடியஸ் என்னென்னு எடுத்துக்கிறோம், வித் சேம் ரேடியஸ். ஸோ அப்போ என்ன ஆகும் உங்களுக்கு, மியூ நாட் I1 பை 2πR. இதனுடைய மேக்னெட்டிக் ஃபீல்டு எங்கே இருக்குன்னு நீங்கள் பார்க்கணும். கரெக்டாக இந்த உங்கள் வலது கையை வச்சு சுற்றி பாருங்கள், உங்கள் கண்ணை நோக்கி சுற்றணும். அப்போ என்ன ஆகும், உங்களுடைய கட்டவிரல் வந்து வலது பக்கம் போகும், அதாவது எக்ஸ் ஆக்சிஸ் சைடில் போகும். அப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டு என்ன ஆகிடும் உங்களுக்கு, மேக்னெட்டிக் ஃபீல்டு நான் வரைஞ்சேன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு B1 வந்து இந்த இடத்துல இருக்கும். அப்போ ஐ கேப்னு போடலாம். ஐ கேப் என்னது, எக்ஸ் ஆக்சிஸுக்கு ஐ கேப் இல்லையா, யூனிட் வெக்டார். ஸோ அதனால் நான் B1 இங்கே எழுதியிருக்கேன். இப்போ ரெண்டாவது கரண்ட் வந்து இப்போ இங்கே இருக்கு இல்லையா தட்டையா, இப்போ இப்படி நீங்கள் வந்து பேப்பருக்குள்ளே உங்கள் கைவிரல் போகிற மாதிரி சுற்றினோம்னா இதனுடைய மேக்னெட்டிக் ஃபீல்டு என்னவாக இருக்கும்ப்பா, மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து அப்வர்டில் இருக்கும். ஸோ B2 வந்து என்னது, B2 வில் பி ஈக்குவல் டு மியூ நாட் I2 டிவைடட் பை 2πR. பட் இது என்னது, ஜே கேப் ஆகிடும். ஸோ உங்களுக்கு ரெண்டு வெக்டார் இருக்குது இங்கே, ஒன்று B1 B2. அப்போ ஆங்கிள் என்னது, ஆங்கிள் பிட்வீன் டூ வெக்டார்ஸ் வந்து 90 டிகிரி. ரிசல்டன்ட் B நெட் வேணும்னா என்ன பண்ணணும், B1 ப்ளஸ் B2. நம்ம மேக்னிடியூட் எப்படி கண்டுபிடிப்போம், ஃபார்முலா தான். ஃபார்முலா ஞாபகம் இல்லைன்னா R² என்னது 11th படித்தது ஆல்ரெடி, இங்கே அத்தனை கிளாஸ்லையும் பார்த்தாச்சு. 2AB cos θ, கரெக்டா? ஸோ இங்கே cos θ 90ங்கிறதுனால நமக்கு என்ன ஆகும், A² ப்ளஸ் B² மட்டும்தான் வரும், ஏன்னா cos 90 0. ஸோ அதனால் இங்கே வந்து B1² ப்ளஸ் B2² அண்டர் ரூட் B1² ப்ளஸ் B2². அப்போ என்னது இங்கே வந்து B1 எவ்வளவு, மியூ நாட் I பை 2π, எல்லாம் கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. ஸ்கொயர் பண்ணும்பொழுது வெளியில் போயிடும், கரெக்டாக? ஆறுமே வெளியில் வந்துடும். ஸோ சரி, சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்கள். மியூ நாட் I பை 2πR த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் மியூ நாட் I பை 2πR த ஹோல் ஸ்கொயர். I1 இங்கே I2. ஸோ என்ன ஆகிடும், மியூ நாட் பை 2πR எல்லாம் ஸ்கொயர் பண்ணியிருக்கோம், அதனால் வெளியில் வந்துடும். இது I1² ப்ளஸ் I2². புரியுறதா? ஸோ இதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து கரண்ட் இப்போ வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு எங்கே இருக்கும், நெட் மேக்னெட்டிக் ஃபீல்டு டைரக்ஷன் சொல்லுங்க பார்க்கலாம், இந்த இடத்துல இருக்கும். ஸோ நான் நிறைய டைம் சொல்லியிருக்கேன், ரெண்டு வெக்டார் வந்து ஈக்குவலாக இருக்கிற பட்சத்தில் ரிசல்டன்ட் வெக்டார் வந்து அதுக்கு எக்ஸாக்டாக நடுவில் இருக்கும். ஏதாவது வித் ரெஸ்பெக்ட் டு எந்த வெக்டார் எடுத்தாலும் B1 வச்சு எடுத்தாலும் 45 டிகிரியில் இருக்கும்,
B2 வச்சு எடுத்தாலும் 45ல இருக்கும். இங்கே மெயினாக நம்ம மேக்னிடியூட் தான் பார்க்குறோம், அதனால் நான் இருப்பேன். சரி மேம், வெர்டிகலாக இருந்தால் இப்படி இருந்தால் பரவாயில்ல, பர்பண்டிகுலர் டு ஈச் அதர். ஒரு மாதிரி ஆங்கிள் இருந்தால் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆங்கிளுக்கும் we can see ஆங்கிள் பண்ணுறதுன்னா என்ன, ஒரு இதை ஓகே படம் ப்ராப்பராக வரையணும். ஷேப் ஓகேயா. ஸோ இந்த மாதிரி ஒரு 2 இது பார்த்துக்கலாம். பட் எகெயின் இதே தான் உங்களுக்கு வந்து இது ரெண்டுத்துக்கு உண்டானது என்னது, இப்போ வந்து இதில் வந்து கரண்ட் வந்து இந்த டைரெக்ஷனில் I2, I1 வந்து எந்த டைரெக்ஷனில் எடுத்துக்கலாம், I1 வந்து இந்த டைரெக்ஷன். ஸோ I1 I2 ரெண்டையுமே நான் எடுத்திருக்கேன் பார்த்தீங்கன்னா. ஸோ அப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டு என்ன ஆகிடும், I1 இப்படி போகும் பொழுது I2 மேக்னெட்டிக் ஃபீல்டு இதுக்கு எப்படி இருக்கும், மேக்னெட்டிக் ஃபீல்டு இப்படி இருக்கும். ஸோ அதே மாதிரி I1 கரண்ட்னால மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்படி இருக்கும், எனக்கு வந்து இந்த சைடு. திஸ் இஸ் B2, இது வந்து B1. I2னால இருக்கக்கூடியது வந்து இந்த டைரெக்ஷனில் இருக்கும். ஸோ இந்த I1 இங்கே எழுதியிருக்கிறதுனால உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும், நான் இந்த சைடு எழுதிக்கிறேன். இது I1 கரண்ட், பட் I2 கரண்ட்னால உருவாகக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டு ரைட் ஹேண்ட் தம் ரூல் தான் அப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா B2 இங்கே வரும், இங்கே வந்து B1 வரும். அப்போ அது ரெண்டுத்துக்கும் நடுவில் என்ன ஆங்கிள், தீட்டா வருது. ஸோ அப்போ என்ன ஆகும், B வந்து என்னது √ B1 ஸ்கொயர் ப்ளஸ் B2 ஸ்கொயர் ப்ளஸ் 2B1 B2 காஸ் தீட்டா. இதெல்லாம் கண்டுபிடிச்சி அதுக்கு தகுந்த மாதிரி எழுதிடுங்க. ஓகேயா. ஸோ இதில் அவ்வளோதான், இனிமேல் ஒன்றும் இல்லை. பட் டயாமீட்டர் கேட்டாங்கன்னா டைரெக்டாக எழுதிடலாம் நீங்கள். டயாமீட்டர் அதையும் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இது எல்லாம் நீங்கள் காம்படிட்டிவில் புக்கில் பார்த்தீங்கன்னா எல்லா புக்லேயும் இந்த மாதிரி ஒரு டேப்லர் காலம் போட்டு கொடுத்துருப்பாங்க. அதே தான் நான் இங்கே வந்து உங்களுக்கு நான் வந்து சொல்லித்தரேன், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இங்கே வந்து கரண்ட் இப்படி வருது, பாதி கரண்ட் இங்கே போகுது, பாதி கரண்ட் இங்கே போகுது. ஸோ அலாங் த டயாமீட்டர் இஃப் தே ஆஸ்க் டியூ டு திஸ் காயில் என்ன இருக்கும், இப்போ இங்கே வரக்கூடியது 4 ரீஜனை நீங்கள் பிரிச்சுக்கலாம், 1 2 3 4. ஆனால் அலாங் த லென்த் எலிமெண்ட், along the length of the conductor, if any point is there, then magnetic field will be 0. So B1 நாளையும் B2 நாளையும் B3, ஏன்னா B3க்கும் B1க்கும் சேம் டைரெக்ஷனில் இருக்கிறதுனால 0. ஏன்னா இது வந்து கண்டக்டரோடைய லென்த் அந்த அதுலேயே வந்து அந்த பாயிண்ட் இருக்கிறதுனால 0 ஆகிடும். ஏன்னா தீட்டா 0, சைன் தீட்டா 0 ஆகிடும். ஸோ அதனால தான் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டும் 0. பட் இந்த ஆர்க்னாலையும் இந்த ஆர்க்னாலையும் பார்த்தோம்னா செமி சர்க்குலர் ஆர்க். ஸோ B2 என்னது μ0I/4R, கரெக்டா. பட் இதனுடைய டைரக்ஷன் என்னது, இன்வர்டு. ஸோ B1 என்னது B4 μ0 எகெயின் சேம் I, ஏன்னா அலாங் த டயாமீட்டர் இல்லையா, சேம் லென்த்துங்கிறதுனால கரண்ட் ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் ஆகும் 4R. பட் இதுக்கு வந்து என்னது அவுட்வேர்ட் கரண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஸோ இது ரெண்டும் சேர்த்தினோம்னா B நெட் வந்து என்ன ஆகிடும், இது இன்வர்டு அவுட்வேர்டு, அதனால 0 ஆகிடும் மைனஸ் பண்ணுறதுனால. நெக்ஸ்ட் வந்து அவ்வளோதான். இதுவுமே சரி மேம் இப்படி தான் இருந்தால் இது இல்லைன்னா இன்னும் ஒன்று இருக்குது. ஸோ இது வந்து நான் இது கொடுத்துருந்தேன், சம்மா கொடுத்துருந்தேன் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி இருந்தாலும் நம்ம வந்து என்ன பண்ணலாம், உங்களுக்கு இப்போ இதில் வந்து ஸோ இந்த மாதிரி ஒரு இது இருக்குது. ஆக்சுவலி இதுக்கு ஜாயினே பண்ணிடலாம். ஸோ கரண்ட் டைரக்ஷன் என்னது, இங்கே வருது. ஸோ கரண்ட் இங்கே வந்து பிரியுது. ஓகே, இங்கே வந்து ஒரு கரண்ட், இது I1 இது I2ன்னு வச்சுட்டிங்கன்னா இங்கே கரண்ட் வெளியில் வருது. இங்கேயும் பார்த்தீங்கன்னா அட் த சென்டர் வந்து என்னன்னு கேட்டாங்கன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு 0 தான். எதனால மேக்னெட்டிக் ஃபீல்டு 0மா, இங்கே வந்து பார்த்தோம்னா அலாங் த இங்கே ரீஜன் எடுத்துக்கலாம். இது வந்து PQRS. ஸோ உங்களுக்கே தெரியும் Pலையும் Rலையும் லென்த் ஆஃப் த கண்டக்டரில் இருக்குது, அதே லைனில் வருது. ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து 0 ஆகிடும். ஸோ பிபியும் 0 பிஆரும் 0. நம்ம இப்போ BQ எடுத்தோம்னா என்ன ஆகும், அது ஆர்க்கு சப்ஸ்டெண்ட் பண்ணுதா. ஸோ அந்த ஆர்க்கு நம்ம எடுத்துக்கலாம், இது தீட்டானா இது 2π தீட்டா. ஸோ BQ என்ன ஆகும், μ0I, ஓகே I1 2π மைனஸ் தீட்டா டிவைடட் பை 4πR.
ஓகேயா. அண்டு பிஎஸ் வந்து எவ்வளவு, அதே மாதிரி மியூ நாட் ஐ டூ தீட்டா பை 4πr. பட் இங்கே கரண்ட்டையும் நம்ம பார்க்கணும் இல்லையா. கரண்ட் வந்து என்னது, கரண்ட் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு த ரெசிஸ்டன்ஸ். கரெக்டாக, இது பேரலல் காம்பினேஷன் இல்லையா, ஜாயிண்டாக இருக்குது. ஸோ கரண்ட் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு த ரெசிஸ்டன்ஸ். ரெசிஸ்டன்ஸ் வந்து எதை பொறுத்து இருக்கும், ரெசிஸ்டன்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு வாட், எல், லென்த் ஆஃப் த எலிமெண்ட். பட் இங்கே ஆர்க் லென்த் எதை பொறுத்துப்பா இருக்கு, ஆர் தீட்டா. ஸோ ஆர் ரேடியஸ் கான்ஸ்டன்ட்டுங்கிறதுனால இந்த ஆர் வந்து என்னது, ரேடியஸ் இன்டு தீட்டா. ரேடியஸ் வந்து கான்ஸ்டன்ட்டுங்கிறதுனால எதை பொறுத்து இருக்கும், ரெசிஸ்டன்ஸ் டிபெண்ட்ஸ் ஆன் ஒன்லி தீட்டா. அப்போ ஐ வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு தீட்டா. ஸோ அப்போ I1 என்ன இருக்கும், I1 இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு வாட் இஸ் ஆங்கிள் 2π மைனஸ் தீட்டா. I2 that is B IQ. IS is nothing but inversely proportional to 1 by theta. அதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்க நீங்கள். இப்போ வந்து இது வந்து என்ன ஆகிடும், மியூ நாட், இங்கே வந்து என்ன ஆகிடும், I1க்கு பதிலாக 1/2π மைனஸ் தீட்டா இன்ட்டு 2π மைனஸ் தீட்டா டிவைடட் பை வாட், இங்கே வந்து 4πr எழுதுவீங்க. அதே மாதிரி இங்கே என்னது, மியூ நாட் என்ன ஆகிடும், ஸோ I2க்கு பதிலாக எகெயின் இதெல்லாம் ப்ரொபோர்ஷனாலிட்டி சிம்பிள் யூஸ் பண்ணி நான் பண்ணுறேன், ரேஷியோ தான் என்ன. ஸோ இது என்ன ஆகும், 2π 4πr, இங்கே தீட்டா 1/θ தீட்டா. ஸோ இப்போ ரேஷியோ எடுத்தோம்னா என்ன ஆகிடும்னா, BQ அண்ட் BS வில் பி ஈக்குவல். ஸோ BQயும் BSும் ஈக்குவல் ஆகிறதுனால என்ன ஆகும், ஆனால் எகெயின் பார்த்தோம்னா என்ன ஆகும், இந்த கரண்ட் கிளாக் வைஸ்னால அட் த சென்டர் என்ன ஆகும், எனக்கு இன்வெர்ட் ஆகும் BQனால. இது வந்து அவுட்வேர்ட் ஆகும். ஓகே, ஸோ இன்வெர்ட் அண்ட் அவுட்வேர்ட் கரண்ட் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட். மேக்னெட்டிக் ஃபீல்டு என்ன ஆகும், கேன்சல்ஸ் ஈச் அதர். ஸோ நெட் மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து என்னது, 0. அவ்வளோதான். ஸோ நிறைய இது டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் இன்றைக்கி. இது வச்சு வேறு ஏதாவது சம் இருந்தாலும் நான் உங்களுக்கு இப்போ தரேன்.